பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெபவேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம், தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். எங்களோடு இந்த சுவிசேஷ கூட்டங்களுக்காக ஜெபிக்கிற, விசேஷமாய் ஈரோடு, கரூர் மற்றும் கவிந்தபாடி என்ற பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கிற கூட்டங்கள், நடந்த கூட்டங்கள், இனி நடக்க போகிற கோயம்புத்தூர், சேலம் மற்றும் திருப்பூர், பெங்களூர் கூட்டங்களிலும் மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். நிச்சயமாய் இந்த ஜெபம், உங்களுடைய உதாரத்துவமான ஜெபங்களும் உங்களுடைய உதவிகளும் நிச்சயமாய் பெரிய காரியங்களை தேசத்திலே செய்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, பெரிய அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் கர்த்தரை துதிப்போம். இந்த அதிகாலை ஜெபத்திலே நன்றாய் கவனியுங்கள். சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படுவதற்கும், ஆமென், சாபங்கள் முறிந்து சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாய் மாறும்படியாய், ஐயா, சாபங்கள் முறியட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும் என்ற தலைப்பிலே இன்று நாம் பேச போகிறோம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களும், எல்லா பரம்பரை சாபங்களும் இதோடு நிர்மூலமாகும்படியாய், எல்லா பரம்பரை சாபங்களும் நிச்சயமாய் மாறி போகும்படியாய் இந்த வல்லமையான அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பெருத்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். ஐயா, நீங்க ஒருவேளை ட்ரக்கா, அடுக்கு அடுக்கா அல்லது அதிகமாய் சாபங்களோடும் பரம்பரை சாபங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த இயேசு உலகத்திற்கு வந்ததே பாவிகளை ரட்சிக்க. ஆமென். மறந்து விடாதிருங்கள். இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, சாதாரண காரியமும் அல்ல. அவர் பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை விடுவிக்க வந்தவர். முதலாவது உங்கள் பாவங்களை மன்னித்து பாவத்தினால் வருகிற சாபங்களையும் நீக்கி போடுகிறார். ஆமென். பாவங்களை மன்னித்து கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை அவர் அப்படியே எரிந்து விடுகிறார் என் வேதத்திலே பார்க்கிறோமே. அப்படியே அதனால் வருகிற எல்லா சாபங்களும் சேர்ந்தே எரியப்பட்டு விடுகிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிற அன்பு சகோதர சகோதரிகள், நிச்சயமாய் நீங்கள் பெயர் பெற்றவர்கள். நிச்சயமான ஒரு ஆழமான, அதிசயமான, அற்புதமான விடுதலை ஆக்குகிற, நல்ல கவனிங்க, விடுதலை ஆக்குகிற சத்தியத்தை கேட்டு நீங்கள் ஜெபிக்கிறபடியினாலே உங்களில் அநேகர் பேறு பெற்றவர்களாய், பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். உங்களில் அநேகர் விடுதலை அடைவீர்கள். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய கூட்டங்களிலே பார்க்கிறீர்கள். நம்முடைய சுவிசேஷ கூட்டங்களிலே நீங்கள் இரவிலே நடக்கிற அந்த லைவ் புரோகிராம்ல, வெள்ளி, சனி, ஞாயிறுகளிலே நடக்கிற அந்த அற்புதமான இரவு கூட்டங்களிலே நீங்கள் அற்புதமான காரியங்களை பார்க்க முடியும். இது வெறுமனே வெற்று பேச்சு அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுடைய அன்பு சகோதரனாகிய அடியேன் மூலமாய் பேசுகிற நல்ல வார்த்தைகளை ஒவ்வொரு கூட்டங்களிலும் நிறைவேற்றுகிறார். ஆமென். அதை ப்ரூவ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதை நிச்சயமாய் நூற்றுக்கணக்கான அற்புதமும் அதிசயமுமான சுகம் பெற்ற சாட்சிகளோடு, விடுதலை பெற்ற சாட்சிகளோடு நீங்கள் பார்க்கிறீர்கள். பார்க்காதவர்கள் தொடர்ந்து பாருங்கள். அவைகள் நம்முடைய யூடியூப் சேனல்கள்ல இருக்கிறது. திருநெல்வேலியிலே நடந்ததும் பாருங்க, சேலம், எல்லா இடங்களிலும் நடந்த அந்த கூட்டங்கள் எல்லாம் இருக்கிறது பாருங்கள். இந்த ஊழியம் வெறும் பேச்சினால் கட்டப்படுகிறதும் அல்ல, வெறும் பேச்சை பேசிவிட்டு போகிற ஊழியமும் அல்ல. இந்த சத்தியம் பேசப்படும் பொழுது அது ஜனங்களை விடுதலையாக்குகிற சத்தியமாய் தேவ வல்லமையோடும் அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் பரிசுத்த ஆவியோடும் பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடும் கடந்து செல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நன்றாய் கவனியுங்கள், மறந்து விடாதிருங்கள். ஐயா, உங்கள் பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எரிந்து விடுகிற அற்புதங்களின் ஆண்டவர் உங்கள் சாபங்களையும் அப்படியே அதைவிட அதிகமான தூரமாய் எரிந்து விடுகிறார்.
அல்லேலூயா. உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து மறந்து விடுகிற இந்த அற்புதமான இயேசு, நல்லா கவனிங்க, இது உலகத்திலே யாரும் செய்ய முடியாததை உனக்காய் செய்கிற இந்த அற்புதமான ஆண்டவர் இயேசு உங்கள் சாபங்களையும் சேர்த்து அவர் நீக்கி போட்டார் என்பதை வேதத்திலே நன்றாய் பார்க்க முடியும். கலாத்தியர் 3:13 எழுதப்பட்டிருக்கிறது, மரத்திலே, சிலுவை மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி, ஐயா, பாவத்தினால் வருகிற சாபத்தை, அதனால் வருகிற தண்டனைகளை, வியாதியை, துக்கத்தை, போராட்டங்களை, உபத்திரவங்களை, வேதனைகளை அவரே நமக்காக சாபமாகி கல்வாரி சிலுவையிலே உங்கள் சாபத்திற்கு தக்க பலனை அல்லது உங்கள் பாவத்திற்கு வரவேண்டிய சாபமாகிய பல்வேறு இடைஞ்சல்களை, பாரங்களை, கஷ்டங்களை, வியாதிகளை, நோய்களை கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார் என்று வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறதே, அது பிறகு, அதன் பிறகு உங்கள் மீது எந்த சாபத்திற்கு அதிகாரம் இருக்கிறது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது கிரியை செய்வதற்கு அல்லது உங்களை பிடித்துக் கொள்ள, பிள்ளைகளை பிடித்துக் கொள்ள, குடும்பத்தை அழிக்கவும், கெடுக்கவும், நாசமாக்கவும் இந்த சாபத்திற்கும் அதிகாரம் இல்லை. இதை கொண்டு வருகிற, இதனால் நம்மை பாடாய்படுத்துகிற, உபத்திரவப்படுத்துகிற அந்த பொல்லாத சத்ருவுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று உங்கள் சாபங்கள் முறிக்கப்படுகிற நாள். இந்த அதிகாலை உங்கள் மேல் இருக்கிற, உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற, உங்கள் பிள்ளைகளின் மேல் இருக்கிற சாபங்களை முறிக்கிற அற்புதமான விடுதலையின் நாள். இன்றே ரட்சிப்பின் நாள். ஆமென். ஐயா, என் பையன், என் மகன், என் மகள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. செய்வது ஒன்றும் வாய்க்கவில்லை. நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஐயா, நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட அலரி செடிகளை போல உங்கள் வம்சங்கள் வளருவார்கள், செழிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. வறுமை என்கிற சாபம், ஆமென், கடனும் கஷ்டமும் என்கிற சாபம் எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே எங்களை சுற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறதே. முன்னேற முடியாதபடி, உயர முடியாதபடி, மேன்மை அடைய முடியாதபடி, நன்றாய் படிக்க முடியாதபடி, ஏனென்று தெரியாத வகையிலே பல்வேறு கட்டுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பல்வேறு காரியங்களிலே என் பிள்ளைகள் நாங்களும் ஏன் அகப்பட்டிருக்கிறோம் ஏனென்றே தெரியவில்லை. ஐயா, கர்த்தரையே ஆராதித்த பிறகும், கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்த பிறகும், தேவ சமூகத்திலே நின்று ஜெபித்த பிறகும் ஏன் இந்த பிரச்சனைகள்? சாபங்கள் முறியாதிருக்கிற சாபங்கள் முறியட்டும். இன்று இயேசுவின் நாமத்தினாலே உறுதியாய் நம்புங்கள். முறியாதிருக்கிற சாபங்கள் முறியும்படியாய், ஐயா, இன்று உங்கள் வீடுகளிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் பைனான்ஸ்ல, உங்க தொழிலில், நீங்க கை செய்து வருகிற உங்கள் கையின் பிரயாசங்களிலே, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளிலே, உங்கள் ஊழியங்களிலே ஏனென்று தெரியாத பிரச்சனைகள் இன்றே மாறும்படியாய், ஏனென்று தெரியாத பிரச்சனைகள் இன்றே தீரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார சாபத்தின் கட்டுகளும் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சாபங்களும் முறியும்படியாய் சகரா சந்து ரூபதரபோ ஒரு பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களிலே, வீடுகளிலே, பிள்ளைகளின் மீது, வியாபாரத்தின் மீது ஒரு பரலோக அக்கினி இறங்கும்படியாய் மறு சந்து குருபதரா இரிபரா சந்தரு கபரதரபோ எல்லா சாபத்தையும் நீக்கும்படியாய் தன்னுடைய சொந்த சிரசிலே, ஐயா, தலையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டீரே. சாபத்தின் சின்னமான முள்முடியை உம்முடைய தலையிலே, சிரசிலே ஏற்றுக்கொண்ட எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பரம்பரை சாபங்களும் நீங்குவதாக. பரபரா சந்துரு கபரதரபோ இயேசுவின் நாமத்தினாலே பாவத்தின் கட்டுகள், பாவத்தின் அடிமைத்தனங்கள் முறிவதாக. பாவத்தினால் வந்த சாபங்கள் இன்று மாறி போகும்படியாய் என் இயேசு எனக்காக சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட்டார். என் இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார். என் இயேசு எங்களுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய், எங்கள் இயேசு எங்களுக்காய், எங்கள் குடும்பங்களுக்காய் அவர் சொந்த ஜீவனை
விட்டபடியினாலே, எங்களுக்காய் அந்த சாபத்தை அவரே சொந்த சரீரத்திலே சுமந்து தீர்த்ததினாலே இனி எங்கள் மீது சாபம் இல்லை. எந்த சாபமும் எங்கள் மீது கிரியை செய்யாதபடி மரத்திலே தொங்கிய இயேசு, எங்களுக்காக தன்னை தானே சாபமாக்கிய இயேசு நாமத்தினாலே நாங்கள் விடுதலை அடைகிறோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் நீங்கி போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். எந்த பரம்பரை சாபமும் உங்கள் மீது வர முடியாது. ஆமென். நீங்கள் நிச்சயமாய் நம்புங்கள், விசுவாசியுங்கள், தைரியமாயிருங்கள், கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆமென். எப்போ இந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்களோ, நல்லா கவனிங்க. எப்பொழுது இந்த அற்புதமான ஆண்டவரை உங்கள் சொந்த இரட்சகராய் உங்களை விடுவிக்கிற ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்களே, அப்பொழுதே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். இந்த சர்வ வல்லவருடைய பிள்ளைகளாகும்படி நீங்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறபடியினாலே என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலே? நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மாம்சத்தினாலோ, மாம்சத்தின் மனிதனுடைய சித்தத்தினாலோ நீங்கள் பிறந்தவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, இந்த இயேசுவே கிறிஸ்துவென்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலினால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் குப்பனுக்கோ சுப்பனுக்கோ அல்லது சுப்பிரமணியனுக்கோ மடசாமிக்கோ பிறந்தவர்கள் அல்ல. யாருக்கு நீங்கள் எப்படி பிறந்திருந்தாலும் சரி, ஒரு நாளிலே இந்த இயேசுவை உங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடியினாலே, இந்த இயேசுவை விசுவாசித்து இவரே ஆண்டவர், இவரே இரட்சகர் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியினாலே உங்க வாழ்க்கையில நீங்கள் கிறிஸ்துவின் பரம்பரையில் வந்து விடுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி விடுகிறீர்கள். ஆண்டவருடைய பரம்பரையில் பிறந்த, தேவனால் பிறந்த பிள்ளைகளை பரம்பரை சாபங்கள் தொடுவதற்கு அதிகாரமே இல்லை. நம்புங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள், ஜெயமெடுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார், ஹல்லேலூயா, என்றது அறிந்திருக்கிற நாம் நிச்சயமாய் நம்பலாம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. எந்த பரம்பரை சாபமும் அவர்களை தொடுவதில்லை, தொடருவதில்லை. ஆமென். உங்க குடும்பத்தில் யாரை வேண்டுமானாலும் அவைகள் பிடித்திருக்கலாம், யாரை வேண்டுமானாலும் கெடுத்திருக்கலாம், நாசமாக்கி இருக்கலாம், அழித்திருக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனால் பிறந்தவர்கள், வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமே. உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வீட்டிலே, குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாதா? நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், உலகத்தை ஜெயிப்பீர்கள். பாவங்களை, சாபங்களை, வியாதிகளை, கட்டுகளை, வருத்தங்களில் இருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை யாரும் சபிக்க முடியாது. உங்களை சபிக்கிறவர்களை தேவனே சபிப்பார். ஆமென். 12 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னாரே, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களை நானே சபிப்பேன். உங்களை சபிக்கிறவர்கள் நிச்சயமாய் அவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள். தானியேலை சிங்கக்கவியிலே உற்சாகமாய் கட்டி தூக்கி கொண்டு போட்டார்கள். நன்றாய் கவனியுங்கள். தானியேலை நன்றாய் கட்டி தூக்கி ஒரு பலசாலிகள், ராணுவத்தில் பலசாலிகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே தூக்கி கொண்டு தானியேலை சிங்க கவிக்குள்ளே போட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன? தானியேலோ தேவதூதனால், தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய
தேவனுடைய அடைக்கலத்தினால் பாதுகாக்கப்பட்டார். ஆனால் தானியேலை தூக்கி போட்ட அத்தனை பேரையும் அந்த ராஜா தூக்கி சிங்க கவியிலே போட்டான். சிங்க கவியிலே அவர்கள் விழுந்த பொழுதே சிங்கங்கள் அவர்கள் தரையில போய் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்து அவர்களை கீறி குதறி இரத்தத்தை குடித்து அவர்களை நாசமாக்கி போட்டது. ஆமென். இன்னும் பாருங்கள், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்று அற்புதமான தேவ மனிதர்கள், அற்புதமான தேவ மனிதர்கள். இந்த இளைஞர்களுக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் சதி திட்டம் தீட்டினார்கள். இவர்களை சபித்தார்கள். இவர்கள் நாசமாய் போக வேண்டும், அழிந்து போக வேண்டும், வேலை இழந்து போக வேண்டும், அதிகாரம் இல்லாமல் போக வேண்டும், செல்வம் இல்லாமல் இவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விரோதமாய் சதி திட்டம் தீட்டினார்கள். ஐயா, நல்லா கவனிங்க. சதி திட்டம் தீட்டியதோடு மாத்திரமல்ல, இந்த இளைஞர்களை கட்டி அந்த பொல்லாத நேபுகாத் நேச்சர் உண்டாக்கிய 7 மடங்கு எரியூட்டப்பட்ட அந்த அக்னி சூளையிலே இவர்களை கட்டி வரிந்து கட்டி அந்த தீக்குள்ளே தள்ளினார்கள். அந்த கொடும் சாபத்திற்குள்ளே, அதாவது கொடுமையான மரணகரமான இடத்திலே உங்களுக்கு விரோதமாய் சாபமும் மந்திரமும் செய்தார்களே, சூனியங்களும் உங்கள் குடும்பங்களை அழிக்க நாசமாக்க செய்யப்பட்டதே, அப்படியா இந்த இளைஞர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டு தூக்கி எறியப்பட்டார்கள். இளைஞர்கள் அக்கினி ஜுவாலை அவர்கள் மீது பற்றவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அக்கினி ஜுவாலையோ இந்த இளைஞர்களின் மீது பற்றவில்லை. இந்த 3 இளைஞர்களோடு தேவகுமாரனுக்கு ஒப்பாய் ஒரு மகிமையின் ஆண்டவர், மகிமையின் ஆண்டவருடைய தூதனானவர் அங்கே உலாவிக் கொண்டிருந்தார்கள். அங்கே அவர்கள் எரிகிற அக்கினி சூளைகளுக்குள்ளே மகிமையோடே உலாவிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. குற்றால சாரலில் ஊட்டி சுகவாச ஸ்தலத்திலே சுழன்று உழன்று அலைந்து கொண்டிருப்பது போல அக்கினி சூளையிலே உழன்று கொண்டிருந்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை சாபம் வந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை யார் சபித்தாலும் சரி, எந்த பரம்பரை சாபங்களோ மந்திர சூனியங்களோ உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டாலும் சரி, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். பாருங்கள், நன்றாய் கவனியுங்கள். இந்த இளைஞர்களை யாரெல்லாம் சதி பண்ணி, யாரெல்லாம் இவர்களை கட்டி, ராணுவத்தில் பலசாலிகளை இவர்களை கட்டி இவர்களை அக்கினியிலே எரிந்தார்கள். ஆனால் அக்னி ஜுவாலையோ இந்த இளைஞர்கள் மீது பற்றவில்லை. ஆனால் இவர்களை தூக்கி எரிந்தவர்களை அது பட்சித்து போட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள், எந்த சாபத்தை கண்டும் பரம்பரை சாபத்தை கண்டும் பயப்படாதிருங்கள். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் மீது எந்த சொல்லப்பட்ட காரணம் இல்லாத சாபங்களும், வேலை செய்ய முடியாத, உங்களை கெடுக்க அழிக்க உங்களை நாசமாக்க முடியாத சாபங்களும், அது அடைக்கலான் குருவி அலைந்து திரிவது போலவும், தகைவலான் குருவி பறந்து போவது போலவும், காரணம் இல்லாமல் இவர்கள் இடுகிற சாபங்கள் உங்கள் மீது தங்காது. நீதிமொழிகள் 26:2 இப்படியாய் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஜெபியுங்கள். ஆமென். சாபத்திற்காக ஜெபித்தோம், இப்பொழுது பரம்பரை சாபங்களுக்காக. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீங்க சொன்னது போலவே இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்னீரே, நன்றி செலுத்துகிறோம். ஐயா, தேவனால் பிறந்த இந்த பிள்ளைகள், ஆமென், தேவனுடைய பிள்ளைகளாய் மாம்சத்தினால் அல்ல, இரத்தத்தினால் அல்ல இவர்கள் வந்தவர்கள், மனுஷ புருஷனுடைய சித்தத்தினாலும் வந்தவர்கள் அல்ல, இவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர்களை எந்த பாவ சாப கட்டுகளும் தொடருவதற்கு அதிகாரம் இல்லை. இவைகள் எல்லாம் பறந்து போகும்படியாய் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் மீது விட்ட காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம். ஆமென். நியாய பிரமாணத்தின் இந்த சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்ட இயேசுவின் இரத்தத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் என் தெய்வமே,
இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த பாவத்தினால், சாபத்தினால் இந்த குடும்பங்களிலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் தீரும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் குடும்பங்களிலே இருக்கிற குழப்பங்கள், ஆபத்துகள், குடும்ப ஜீவிதத்திலே இருக்கிற பிரிவினைகள், ஆமென், குடும்ப ஜீவிதத்திலே இருக்கிற குழப்பங்கள் மாறும்படியாய் எல்லா அந்தகார ஆவிகளின் சூழ்ச்சிகள் இன்று வாய்க்காதே போகும்படியாய் யார் யார் என்ன சதி சூனியங்கள் செய்தார்களோ, எப்படி சாபங்களை அள்ளி சுமந்தார்களோ, ஒருவேளை பரம்பரையில் இருந்தவர்கள் சாபங்களை பெற்றுக்கொண்டு வைத்தார்களோ, சேமித்து வைத்தார்களோ, எல்லா ஆயுதமும் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாகிய எந்த ஆயுதமும் எந்த சாபமும் வாய்க்காதே போகும்படியாய் ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று தேவ பிள்ளைகள் ஐயாவுடைய உம்முடைய பிள்ளைகளும் ஊழியக்காரருமாய் இருக்கிற நாங்கள் எல்லா சாபங்களையும் முறிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை பிழையாமை போன்ற கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது கள்ள ஊழியம் செய்கிறவர்கள் இவர்களுக்கு விரோதமாய் பேசின எந்த வகையில் பேசியிருந்தாலும் சரி, இவர்களை அச்சுறுத்திய, பயமுறுத்திய அல்லது கள்ள போதகங்களால் இவர்களை ஒருவேளை பேச்சிலோ, செய்கையிலோ, ஜெபத்திலோ அல்லது போதனையிலோ இவர்களை அச்சப்படுத்திய, பயமுறுத்திய எல்லா பிழையாமை போன்ற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. உபாகமம் 23:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி உன் தேவனாகிய கர்த்தரோ பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் வைத்த உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே உன் தேவனாகிய கர்த்தர் அவன் சொன்ன எல்லா சாபத்தையும் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். என் தெய்வமே, இவர்களுக்கு விரோதமாய் வந்த, சொல்லப்பட்ட, செய்யப்பட்ட எல்லா சதி சற்பனைகளும் சாபங்களும் இப்பொழுதே நீர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் என் தெய்வமே, அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக உம்முடைய அடியார்களை மகிழச் செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 109 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே, ஒரு பெருங்கூட்டமான ஜனங்கள் இவர்களை சபித்தாலும் நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் என் தெய்வம் இவர்கள் களஞ்சியங்களிலும் கையிடுகிற எல்லா வேலைகளிலும் இவர்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் என் தெய்வமே, ஓ லார்ட், நீங்கள் இவர்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இவர்கள் போகையிலும் வருகையிலும், ஆமென், பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆமென், எந்த சூழ்நிலையிலும் எல்லா பிரச்சனைகள், ஆபத்துகள், எல்லா பாவ சாப கட்டுகள், பரம்பரை சாபங்களிலும் இருந்து ஓ லார்ட் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வரும்படியாய், ஆமென், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதாக. நித்திய மகிழ்ச்சி என் அன்பு சகோதர சகோதரிகள் இவர்கள் பிள்ளைகளின் வீடுகளிலே, குடும்பங்களிலே, இவர்கள் சொந்த சரீரங்களிலே நித்திய மகிழ்ச்சி இவர்கள் தலையின் மேல் இருக்கும்படியாய் என் தெய்வமே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது நீ சொன்ன கர்த்தாவே, நீர் எல்லா தீங்கிக்கும் எங்களை விலக்கி காக்கும்படியாய் எங்கள் ஆத்துமாவை காக்கிற நல்ல தெய்வம் என்று ஒரு விடுதலை உண்டாக செய்யும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் கெடுக்கவும், அழிக்கவும், நாசமாக்கவும் வருகிற எல்லா இருளின் அந்தகாரத்தில் இருந்தும் இவர்கள் விடுதலையாகும்படியாய் எங்கள் ஆண்டவரின் அன்பின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்களாய் வாழும்படியாய் கர்த்தாவே, நீரே எங்கள் கண்மலையும் கோட்டையும் எங்கள் இரட்சகரும் எங்கள் தேவனும், நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் இரட்சியனிய கோம்பும் எங்கள் உடையர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கும் பொழுது எந்த சாபம், எந்த பரம்பரை சாபம் என் அன்பு சகோதர சகோதரிகளை தொட முடியும்? எல்லாம் இன்றே மாறி போவதாக. ஹல்லேலூயா. தெய்வமே, எங்கள் ராஜாவே, நீரே எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும், ஐயா நீரே எங்கள் இரட்சகரும், என் தெய்வமே, நீரே எங்கள் தேவனும், நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் இரட்சணிய
ஊன்றண்ணிய கொம்பும் எங்கள் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கும் பொழுது ஐயா, எங்கள் பிள்ளைகளை, எங்களை அல்லது எங்கள் குடும்பங்களை, எங்கள் தொழிலை, எங்களுடைய வாழ்க்கையை, ஊழியத்தை கெடுக்க, அழிக்க, நாசமாக்க வருகிற எல்லா சாபத்தின் அம்புகளும் உடைக்கப்படுவதாக. இருளின் அந்தகாரத்தில் இருந்து, பாவ சாபங்களில் இருந்து, பரம்பரை சாபங்களில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் பிள்ளைகளில் யார் யார் தொலைந்து போய் இருக்கிறார்களோ, யார் யார் கெட்ட குமாரனை போல, குமாரத்தியை போல தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமாய், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு தூரமாய், ஆமென், அந்த மகிமையும் ராஜரீகமான வாழ்க்கைக்கு தூரமாய் யார் யார் இருந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படியாய் என் தெய்வமே, எங்கள் ராஜாவே, உம்முடைய முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணி, என் தெய்வமே, எங்கள் பிள்ளைகளின் மீதும் என் அன்பு சகோதர சகோதரிகள் மீதும் நீர் கிருபையாய் இருக்கும்படியாய் ஐயா நன்றி செலுத்துகிறோம். என் ராஜாவே, உம்முடைய முகத்தை எல்லா இந்த பாவ சாபங்கள், சதி சூனியங்களுக்கு விரோதமாய் உம்முடைய முகத்தை இவர்கள் மீது பிரசன்னமாக்கி இவர்களுக்கு சமாதானம் கட்டளையிடும்படியாய், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரே, எங்கள் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். ஆமென். ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறவரும் ஐயா, எல்லா பாவ சாப கட்டுகளும் எங்கள் பிள்ளைகளை தொடராதபடி, ஆமென், எங்கள் குடும்பங்களை தொடராதபடி, எந்த பரம்பரை வியாதிகளும் தீர்க்க முடியாத வியாதிகளும் உபத்திரவங்களும் சாபங்களும் நஷ்டங்களும் எங்கள் பிள்ளைகளையும் தொடராதபடி, எங்களை தொடராதபடி இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தெய்வமே, நீர் எங்கள் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ராஜாதி ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நடப்பதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. தடைபட்டிருக்கிற காரியங்களிலே ஒரு நன்மை உண்டாகும்படியாய், ஆமென், ஓ லார்ட், இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை கொடுக்கும்படி என் தெய்வமே, நீர் இவர்கள் மீது நினைவாய் இருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் இன்றே அடங்கி போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே எந்த பிலேயாமின் ஆவிகளோ அல்லது எந்த கள்ள போதனைகளோ அல்லது எந்த குருட்டாட்டமான குருட்டு தீர்க்க தரிசனங்களோ எதுவும் பிள்ளைகளை நெருக்காதபடி, எந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளும் தவறான போதனைகளும் இவர்களை அச்சப்படுத்தாதபடி, எல்லா பாவ சாப கட்டுகளும் பரம்பரை சாபங்களும் இன்று முறியும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைபட்டிருக்கிற நல்ல காரியங்கள் நடப்பதாக, கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே வரவேண்டிய நன்மைகள் கூடி வருவதாக, வம்பும் கோர்ட்டு கேசு வழக்குகளிலே நல்ல தீர்ப்பு உண்டாவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும், சாபங்கள் விலகட்டும். தடைகளை நீக்கி போடுகிறவராய் எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லுவீராக, தடைகளை நீக்கி போடுவீராக. தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கள் மாறி போகும்படியாய், எல்லா சாபத்தின் சங்கிலிகளும் உடையும்படியாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் சுகமும் விடுதலையும் ரட்சிப்பும் உண்டாகும்படியாய், எல்லா பாவ சாப கட்டுகளும் மாறும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே என் தெய்வமே, இன்னும் கொஞ்ச காலத்திலே தேவன் இவர்களுக்கு என்ன செய்தார் செய்ய போகிறார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் தேவ பிள்ளைகளையும் குறித்து, என் அன்பு சகோதர சகோதரிகளை குறித்து சொல்லப்படும். ஆமென். இவர்களுக்கு விரோதமான குறி செலுத்தலும் இல்லை, இவர்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இவர்களுக்கு விரோதமான பாவ சாப கட்டுகள், எந்த சாபமும் பரம்பரை சாபமும் இல்லை. விடுதலை, சுகம்,
பலம், ஆரோக்கியம், செழிப்பு, சந்தோஷம், சமாதானம் பெருகும்படியாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதுங்க. லைக் போடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. தமிழ்நாடு மாத்திரமல்ல, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, இந்தியா எங்கும் ஒரு மாபெரும் எழுப்புதலின் அலை இன்னும் அதிக வேகத்தோடு தொடங்கி இருக்கிறது. ஆமென். நடக்க போகிற கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு தானியேலை போல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல, ஒரு நல்ல மொர்தெகாய், எஸ்தரை போல தேசத்தின் மாற்றத்திற்காய், விடுதலைக்காய், தேசத்தின் ரட்சிப்புக்காய் நீங்கள் நிற்பீர்களே ஆனால், ஆமென், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடவும் யுத்தம் செய்யவும், உங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கவும் அவரே யுத்த வீரனை போல் உங்களுக்காய் புறப்படுவார். ஆமென். யுத்த வீரனை போல் புறப்பட்டு முழங்கி கர்ஜித்து உங்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். எல்லா சாபங்களையும், பரம்பரை சாபங்களையும், மந்திர சூனியங்களையும் முறித்து போடுவார். எவ்வகையிலேனும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். மறந்து விடாதிருங்கள், இன்று சரி, இந்த இரவு வேளையிலும் உங்களுக்கென லைவ் புரோகிராம் இருக்குது. அந்த லைவ் புரோகிராம்ல நிச்சயமாய் பாருங்கள். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமென். இந்த இரவு வருகிற லைவ் புரோகிராம்ல இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு வரக்கூடிய இந்த லைவ் புரோகிராம்ல அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும். இது வெறும் பேச்சல்ல. அன்பு சகோதர சகோதரிகளே, நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் நடப்பதை நீங்கள் நேரிலே காண்பீர்கள். மயக்க பிடிச்சு கொண்டு ஜனங்கள் சொல்லுகிற அநேக சாட்சிகளை கவனியுங்கள். அங்கே பேசப்படுகிற நல்ல செய்தியை கவனியுங்கள். உங்க குடும்பத்தில், உங்க ஜீவிதத்தில் அநேகருக்கு அதை ஷேர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாய், ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையாய், மேன்மைக்கு மேல் மேன்மை அடைகிற வாழ்க்கையாய், மகிமைக்கு மேல் மகிமை அடைகிற வாழ்க்கையாய் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ராஜரீகமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. மேன்மை அடைவார்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். சாபங்கள் முறியும், ஆசீர்வாதங்கள் பெருகும். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.